பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாத்திரங்களை பற்றி சட்டங்கள் இருக்குது மார்க்கத்தில். இறை நிராகரிப்பாளர்களுடைய பாத்திரங்களை பயன்படுத்துதல், அவங்களுடைய ஆடைகளை பயன்படுத்துதல், அல்லது பாத்திரங்களில் எது நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது. அரபியில் அல் ஆனியா அப்படின்னு சொன்னால் பாத்திரங்கள். அல் ஆனியா அதாவது தண்ணீரையோ அல்லது மற்ற பொருள்களையோ நம்ம சேமித்து வைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்தையுமே இந்த வார்த்தை குறிக்கும். அல் ஆனியா என்பது அது இரும்பால் இருக்கலாம், கட்டையால் மரத்தால் இருக்கலாம், அல்லது தோலினால் ஆனதாக இருக்கலாம். இது எல்லாமே ஆனியா தான். நம்முடைய மார்க்கத்தில் அல்லாஹ் இரும்பால் ஆன பாத்திரங்களையும் அல்லது அது அலுமினியம் வேறு உலோகங்கள் அதையும் அனுமதித்திருக்கிறான். மரத்தால் ஆன பொருள்களால் உள்ள பாத்திரங்களாகவும் இருக்கலாம், அல்லது தோல் அதை கொண்டு செய்யப்படக்கூடிய பேக்ஸ் டைப்பில் வாட்டர் பேக் இந்த மாதிரியானதாகவும் இருக்கலாம். இது எல்லாமே நமக்கு மார்க்கத்தில். ஆனால் 2 பாத்திரங்கள் அது அனுமதிக்கப்படவில்லை. தங்கம், வெள்ளி. அந்த தங்கம் வெள்ளி பாத்திரங்கள் மட்டுமல்ல, அந்த தங்கத்தை கொண்டு வெள்ளியை கொண்டு முலாம் பூசப்பட்டவையாக இருந்தாலும் அல்லாஹ் அதை தடை செய்திருக்கிறான். அப்துர் ரஹ்மான் இப்னு அபி லைலா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், புகாரில 5110வது ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா தஷ்ரபு ஃபில் ஆனியத்தி ذهب والفضة. தங்கம் வெள்ளி பாத்திரங்களில் நீங்கள் பருகாதீர்கள். வலா தஅகுலு, அதில் நீங்கள் உண்ணாதீர்கள். ஃபி சிஹாபிஹா, அந்த தங்கம் வெள்ளி தட்டுகளிலும் சாப்பிடாதீர்கள். பாத்திரமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஒரு தட்டாகவும் இருக்கலாம். அப்போ தங்கத்தட்டு வெள்ளித்தட்டை கொண்டு சாப்பிடுவது, அல்லது தங்கம் வெள்ளி பாத்திரங்கள் வழியாக, அது ஒரு கோப்பையாக இருக்கலாம், ஒரு டம்ளர் இது போன்ற இருக்கலாம், ஒரு ஜக்காக இருக்கலாம், அதை கொண்டு குடிப்பது, அதை பயன்படுத்துவது, அதற்காக இதை அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. ஃபஇன்னஹா லஹும் ஃபித் துன்யா வலனா ஃபில் ஆখিরাহ. ஏனென்றால் இவையெல்லாம் இந்த உலகத்தில் அவர்களுக்கு, நமக்கு ஆகிரத்திலே அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது மறுமையில் நமக்கு, அவர்களுக்கு இந்த உலகத்தில். அவர்கள் யார்? அவர்கள் யார்? குஃபார், காஃபிர்கள். அதாவது அவர்களுக்கு இந்த உலகத்தில், நமக்கு அங்கு ஆகிரத்தில் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா முஃமினாக இருக்கக்கூடிய, அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களுக்கு இந்த தங்கம் வெள்ளி பாத்திரங்களை மறுமைக்குரியதாக்கி இருக்கிறான். ஆகவே மறுமைக்குரிய ஒன்றை இங்கே தடை செய்திருப்பதால் இந்த உலகத்தில் குஃபார் இறை நிராகரிப்பாளர்களுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் அதை ஆக்கிவிட்டான். அவர்கள் அதை பயன்படுத்துவாங்க. ஆனால் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நமக்கு இது ஆகுமானதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அந்த தங்கம் வெள்ளி பாத்திரங்கள் இல்லாமல் பொதுவான பாத்திரங்கள் ஏதேனும் ஒன்றில் சில ஓட்டைகளை அடைப்பதற்காக ஏதாவது வெள்ளியை கொண்டு அடைக்கப்பட்டால் அந்த மாதிரியான பாத்திரங்களை பயன்படுத்துவதில் மார்க்கத்தில் தடை இல்லை. அதையும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். புகாரில 3109வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஒரு பாத்திரம் அது உடைந்து விட்டது. அதில் ஓட்டை விழுந்திருந்ததை பார்த்து ரசூலுல்லாஹ் அதில் வெள்ளியை கொண்டு, வெள்ளி துணுக்கு அதை கொண்டு அடைத்தார்கள் அப்படின்ட்டு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அப்போ இதை கொண்டு உலமா சட்டம் எடுக்கிறாங்க. பொதுவான பாத்திரமாக இருந்து அதில் ஏதாவது ஓட்டைகள் அடைக்கும் அளவுக்கு நாம் இந்த வெள்ளி போன்றதை பயன்படுத்தி இருந்தோம் அப்படின்னா அந்த பாத்திரத்தை பயன்படுத்துவதில் தடை எதுவும் இல்லை. ஆனால் பொதுவாகவே தங்கத்துடைய முலாமையோ வெள்ளி முலாமையோ பூசினால் அதுவும் தடுக்கப்பட்டது தான் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. இன்னும் கடுமையான எச்சரிக்கையும் இதற்கு வந்திருக்குது. எந்த அளவுக்குனா, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் இந்த எச்சரிக்கை, அதாவது யார் அப்படி பாத்திரங்களை பயன்படுத்தோ அவர்களுக்கு நரகத்துடைய தண்டனையை பற்றிய எச்சரிக்கை வந்திருக்கு. அல்லதி யஷ்ரபு ஃபி ஆனியத்தில் ஃபித்தா, எவர் வெள்ளி பாத்திரத்தில் பருகுகின்றாரோ, இன்னம
நிச்சயமாக அவர் தமது வயிற்றில் நரக நெருப்பைத்தான் நிரப்புகிறார், அவரது வயிற்றில் நரக நெருப்பு குமுறி கொண்டிருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை. உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரில 5311வது ஹதீஸாக வந்திருக்குது. ஆகவே பாத்திரங்களை பயன்படுத்தும் போது அது வெள்ளி பாத்திரமாகவோ தங்க பாத்திரமாகவோ அல்லது வெள்ளி முலாம் பூசியோ தங்க முலாம் பூசியோ அதை நாம் பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி பாத்திரம். இதை தவிர்த்து மற்ற பாத்திரங்கள் அது எந்த வகையானதாக இருந்தாலும் மார்க்கத்தில் தடை செய்யப்படவில்லை. அதே நேரத்தில் குஃபார் இறை நிராகரிப்பாளர்கள் பயன்படுத்திய பாத்திரங்கள் அது பற்றி சட்டம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பயன்படுத்திய பாத்திரமாக இருந்தாலும் அதில் அசுத்தம் இல்லை என்றால், அசுத்தம் அறியப்படவில்லை என்றால் அதை பயன்படுத்துவது நமக்கு அனுமதிக்கப்பட்டது, அதில் குற்றம் இல்லை. அசுத்தம்ங்கிறது என்ன? எதெல்லாம் மார்க்கம் தடுத்திருக்குது, தெளிவாக அசுத்தம்னு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரி அசுத்தங்கள் அவருடைய அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி எதன் இருந்தால் அப்போதுதான் அவருடைய அந்த பாத்திரத்தை நாம் பயன்படுத்துவது. உதாரணத்துக்கு ஒரு பாத்திரம் மது குடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது ஆரம்பத்தில் மது குடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அந்த அசுத்தம் முழுக்க நீங்கிவிட்டது. அதனுடைய வாடை, அதனுடைய ஈரம் இது எதுவுமே இல்லாமல் இருந்து அந்த பாத்திரம் அசுத்தம் முழுக்க நீக்கப்பட்டு விட்டது அப்படின்னா அப்போது அது தூய்மையாகிவிட்டது. அந்த அடிப்படையில் பயன்படுத்தலாம். அதுக்கடுத்தது தோள்கள், சரியா? அதாவது செத்துப்போன கால்நடைகள் அதனுடைய தோல், இந்த தோள்களை பயன்படுத்துறதை பற்றி சட்டம் ஃபிக்குகளை இருக்குது. பதப்படுத்தி விட்டால் அதை பயன்படுத்தலாம். பதப்படுத்தாத பச்சையாக இருக்கக்கூடிய கால்நடைகளின் தோள்கள் எதுவும் நமக்கு ஆகுமானதில்லை, அல்லாஹ் தடை செய்திருக்கிறார். பதப்படுத்தி விட்டால் அதில் இருக்கக்கூடிய அசுத்தம் நீக்கப்பட்டுவிடும் அப்படின்னு. அந்த வகையில் அசுத்தம் இல்லாத நிலையில் பதப்படுத்துவதன் மூலமாக அந்த தோள்கள், இப்போ ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் இப்படிலாம் இருக்குது, அதை நேரடியாக பயன்படுத்துறது நமக்கு கூடுமானா கூடாது, எதுக்குமே பயன்படுத்தக்கூடாது. ஆனால் அது முழுக்க பதப்படுத்தி அது வேறு ஒரு வடிவத்துக்கு போய் அதில் இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்கள்லாம் நீக்கப்பட்டு விட்டதென்றால், அந்த அசுத்தம் பரவாது, அது எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது அப்படின்னு உறுதியானால் அதை அந்த தோலில் நாம் தண்ணீர் கூட குடிக்கலாம். இப்போது வாட்டர் பேக்ஸில் நம்முடைய காலத்தில் பயன்பாட்டில் இல்லை. பொதுவாக விலங்குகளுடைய தோள்கள் அதை தண்ணீர் சேமித்து வைக்கக்கூடியதாக வைத்துக் கொள்ளுற வழக்கம் நம்மிடையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வீடுகளிலேயே அந்த மாதிரியான பைகள் தொங்க விட்டுருப்பாங்க. எப்படி தண்ணீரை சேமித்து வைக்க பாத்திரங்கள் வைக்கிறோமோ அந்த மாதிரி தொங்க விடப்பட்டிருக்கும். அந்த பையில் தண்ணீர் இருக்கும், அதை அப்படி குடித்து கொள்வாங்க, அதில் அப்படி சாய்த்து குடித்து கொள்வாங்க. அப்போ அந்த மாதிரி தோள்கள், அப்போ அந்த தோள்களில் இருக்கிற தண்ணீர் பயன்படுத்துவது அல்லது அதிலிருந்து ஏதாவது பொருளை வைத்து பயன்படுத்துவது கூடுவா அப்படின்னா, அது முழுக்க பதப்படுத்தப்பட்டு விட்டால் அப்போது அது கூடும். பதப்படுத்தாத நிலை இருந்தால் அப்போது அது கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது. முஸ்னத் அஹ்மதுல 3521வது ஹதீஸ். இன்ன திபாகல் அதீமி துஹூருஹு, தோலை பதப்படுத்துவது அதனுடைய தூய்மைதான் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். தோலை பதப்படுத்திட்டோம்னா அப்போ தூய்மை ஆகி விடுகிறது. ஆகவே அந்த வகையில் அது கூடும். அதே மாதிரி குஃபாருடைய ஆடைகள், அந்த ஆடைகளுடைய சட்டம் என்னன்னு கேட்டால், நாம் அனுமதிக்கப்பட்டது தான் நமக்கு, ஆனால் அதில் அசுத்தம் இருக்கக்கூடாது. அசுத்தம் நீக்கப்பட்ட நிலை இருந்தால், அவர்கள் தயாரிக்கக்கூடிய சுத்தமான ஆடையாக இருந்தால் அதை வாங்குவது, அதை உடுத்துவது, அதை நாம் பயன்படுத்துவது தேவைகளுக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டங்கள் எல்லாம் நமக்கு பாத்திரங்கள், தோல் இவற்றை பற்றிய அடிப்படையான சட்டங்கள்.